வணக்கம். ஃபோர்ஸ்டஸ் ஹெட்இஎஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் வினிதா ராஜா. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெங்கல் புயல் எதிரொலியாக மயிலாடுதுறையில் 10 அடி உயரத்திற்கு எழும்பும் கடல் அலைகள். மீனவ கிராமத்தை கடல் நீர் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஓசூர் அருகே சாணமாவு வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகள். விவசாயிகளும் பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். கனமழை காரணமாக உடுமலை அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணை வேகமாக நிரம்பி வருவதால் 3300 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். மணப்பாறை அருகே புதிய பள்ளி கட்டடம் அமைத்து தரக்கோரி சாலை மறியல். கொட்டும் மழையிலும் குடைபிடித்தவாறு போராடிய கிராம மக்கள். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் வியாபாரிகளால் ஆக்கிரமிக்கப்படும் நகர பேருந்து நிலையம். பல மாதங்களாக சுத்தம் செய்யப்படாத தாய்கள் பாலூட்டும் அறை. தமிழகத்தில் பரவலாக பெய்து வரும் கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் விளைநிலங்கள். விவசாயிகளின் அறுவடை கனவு பாதையில் பறிபோனதை விவரிக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறையில் 10 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பியதால் மீனவ கிராமத்தில் உள்ள குடியிருப்புகளுக்குள் கடல் நீர் புகுந்தது. வங்கக்கடலில் பெங்கல் புயல் உருவாக உள்ள நிலையில் மயிலாடுதுறையில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் அலைகள் 10 அடி உயரத்திற்கு மேல் எழும்பி வருகிறது. இந்நிலையில் தரங்கம்பாடியில் அமைந்துள்ள சந்திரபாடி மீனவ கிராமத்திற்குள் கடல் நீர் புகுந்தது. காளியம்மன் கோவில் வீதி, மதகடி தெரு உள்ளிட்ட இடங்களில் மழைநீரும் கடல் நீரும் சேர்ந்து தேங்கியுள்ளது. வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்ததால் மீனவ கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பேரிடர் காலங்களில் கடல் நீர் ஊருக்குள் வருவதை தடுக்க சுவர் அமைக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு மீனவ கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒசூர் அருகே காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறை அறிவித்துள்ளது. கர்நாடக வனப்பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்த 200க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தனித்தனி குழுக்களாக பிரிந்து கிருஷ்ணகிரியில் உள்ள பல்வேறு வனப்பகுதிகளில் தஞ்சமடைந்துள்ளன. அவ்வப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டு யானைகள் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை நாசம் செய்து வருகின்றன. வனத்துறையினர் ட்ரோன்கள் மூலம் இடம்பெயர்ந்துள்ள காட்டு யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் ராயக்கோட்டை வனச்சரகத்தை கடந்து சென்று சாணமாவு வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. இதனால் சினிகிரிப்பள்ளி, அனுமந்தபுரம், கொத்தப்பள்ளி, கொம்மைப்பள்ளி உள்ளிட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். உடுமலை அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் உடுமலை அமராவதி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இதன் எதிரொலியாக அமராவதி அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 90 அடியை நெருங்கி வருகிறது. இதைத் தொடர்ந்து அமராவதி அணையிலிருந்து வினாடிக்கு 3300 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் அமராவதி ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
மணப்பாறை அருகே புதிய பள்ளி கட்டித்தரக் கோரி கிராம மக்கள் கொட்டும் முள்ளையிலும் குடைபிடித்தவாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் வெள்ளக்குளத்துப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. 1991ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கட்டடத்தில் இப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. பள்ளியின் மேற்கூரைகள் சேதமடைந்துள்ளதால் மழைக்காலங்களில் தண்ணீர் உள்ளே சொட்டு சொட்டாக வடிகிறது. வகுப்பறைகள் எப்போதும் ஈரமாக காணப்படுவதால் கடந்த சில நாட்களாக மாணவர்களுக்கு மரத்தடியில் பாடம் நடத்தப்படுவதாக தெரிகிறது. சார், நாங்கள் திருச்சி மாவட்டம் மருங்காவரம் ஒன்றியத்திலேருந்து அம்மாத்தரை கிராமம் வெள்ளக்குளத்துப்பட்டிலேருந்து பேசுகிறோம். எங்கள் பள்ளியோட பழைய பில்டிங் ஆயிடுச்சு, 50 வருஷம் ஆச்சு கட்டி. 3 தடவை ரீஒர்க் பார்த்துருக்காங்க. எந்த இதுவுமே இல்லை. பூரா 3 மாதத்தில் திரும்ப பிடிங்கிட்டு விழுகுது. திரும்ப இப்போ ஒரு ரீஒர்க் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இது எங்களுக்கு சாத்தியம் கிடையாது. ஆனால் பல முறை மணி கொடுத்தும் யாருமே வரல. அதனால் இன்றைக்கி நாங்கள் பஸ் மறியல் பண்ணோம். இன்றைக்கி சேர்மனை PDO எல்லாம் நாங்கள் ஒரு மாதத்தில் வேறு பில்டிங் கட்டித்தரோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் போராட்டத்தை கைவிட்டுருக்கோம். சேதமடைந்து காணப்படும் பள்ளியை இடித்து புதிய கட்டடம் கட்டித்தருமாறு வெள்ளக்குளத்துப்பட்டி கிராம மக்கள் பல நாட்களாக வலியுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் பள்ளியை தற்காலிகமாக சீரமைக்கும் பணி மட்டுமே நடைபெற்று வருகிறது. இதனால் அதிருப்தியடைந்த கிராம மக்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் சாலை மறியலில் ஈடுபட்டனர். படிக்கிற ஸ்கூல் ஓவர் டேமேஜாக இருக்கும், எங்களால் இருக்க முடியல. ஈரமாக இருக்கிறனால நாங்கள் அங்கே ஓவர் காய்ச்சல் ஃபீவர் எல்லாம் வருது. மழை வந்தால் தண்ணி கூட உள்ளுக்குள்ள வந்துடுது. அதனால பூச்சிப்பட்டை எல்லாம் வந்துடுது. நாங்கள் அப்போ அங்கே கோயிலில் இருக்கோம். கோயிலில் இருக்கிற ஓவர் வெயில் அடித்தா அவங்களால உள்ளே இருக்க முடியாது. வெளியே வந்தால் வெளியே பூச்சியெல்லாம் இருக்குது. அதனால் எங்களால் மழை பெய்யும் உள்ளே சாரை வந்துடுது. அட்டைப்பூச்சியெல்லாம் உள்ளே வந்துடுது. எங்களால் உள்ளே எதாலையும் இருக்க முடியல. தருமபுரி அருகே பேருந்து நிலையத்தை வியாபாரிகளும் வாகன ஓட்டிகளும் ஆக்கிரமித்துள்ளதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் நகர பேருந்து நிலையத்தில் இருக்கும் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த பேருந்து நிலையத்திற்கு தினமும் சுமார் 5000 பேர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பேருந்து நிலையத்தை ஆக்கிரமித்து வியாபாரிகள் நடைபாதைகளை அமைத்துள்ளனர். 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களை ஓட்டுநர்கள் பார்க்கிங்கில் நிறுத்தாமல் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே நிறுத்தி வருகின்றனர். மேலும் அங்குள்ள காவல் கட்டுப்பாட்டு அறை மற்றும் தாய்மார்கள் பாலூட்டும் அறை பல மாதங்களாக சுத்தம் செய்யப்படாமல் உள்ளது. எனவே காரிமங்கலம் பேருந்து நிலையத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேருந்து நிலையங்களில் 2 வீலர் 4 வீலர் காரு இது போன்ற வாகனங்கள் எல்லாம் உள்ளே நிறுத்துகிற காரணத்தினால் சில பேருந்துகள் உள்ளே நுழைகிறது. சில பேருந்துகள் அவுட்டர் லைன்லேயே நிறுத்தி வெளியே பயனாளிகளை இறக்கிவிட்டு செல்கிறது. இதனால் உள்ளே இருக்கிற ஊனமுற்றோரோ ஒரு வயதானவங்களோ உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருந்து சில வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால பல மணி நேரங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். காரிமங்கலம் ராமசாமி கோயில் வழியாக வரும் பேருந்துகள் அந்த வழிச்சாலை ரொம்ப சிறிய வழிச்சாலையாக இருக்கிற காரணத்தினால் ஒரு வழிச்சாலையாக மாற்றி தந்தால் பேரூராட்சி நிர்வாகம் முறையாக ஆவண செய்யுமா என்று கேட்டுக்கொள்கிறோம். சோளிங்கர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் உடைக்கப்பட்டதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே தென்வன்னியர் வீதி, பழைய தேரடி வீதி உள்ளிட்ட 4 தெருக்கள் சந்திக்கும் இடத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைந்துள்ளது. இந்நிலையில் தென்வன்னியர் வீதியில் கழிவுநீர் கால்வாய் கட்டுவதற்காக JCB இயந்திரம் கொண்டு செல்லும் போது 4 தெருக்கள் சந்திக்கும் இடத்தில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் அவ்வழியாக செல்லும் குழந்தைகள், முதியோர் தவறி விழும் நிலை உள்ளது. 10 நாட்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் செல்போன் சிக்னல் கிடைக்காததால் வியாபாரிகள் ஜிபே, போன்பே போன்ற ஆன்லைன் பண பரிவர்த்தனைக்கு தடை விதித்துள்ளனர். நீலகிரி மலை சார்ந்த மாவட்டம் என்பதால் அங்கு செல்போன் சிக்னல் கிடைப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்து வருகிறது. குன்னூரின் சுற்றுவட்டார பகுதிகளான பக்காரசூரன் மலை, கோடமலை, சிங்கரா போன்ற இடங்களில் குறைந்த அளவிலான செல்போன் டவர்களை அமைக்கப்பட்டுள்ளன. சிக்னல் கிடைக்காததால் உள்ளூர்வாசிகள் அவசர அழைப்புகளை கூட மேற்கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் சிக்னல் பிரச்சினை காரணமாக குன்னூர் நகர பகுதிகளில் உள்ள பெரும்பாலான கடைகளில் ஆன்லைன் பண பரிவர்த்தனையை வியாபாரிகள் பயன்படுத்துவதில்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரும்போது அவங்க நிறைய இப்போ பணமெல்லாம் கொண்டு வரதில்லை. பண பரிவர்த்தனை என்பது முழுக்க டிஜிட்டலாக தான் அவங்க செலுத்த போகிறாங்க. அப்படி வரும்போது இங்கே ஹோட்டல்களில், லாட்ஜுகளில் அல்லது கடைகளில் அவங்க செலவு செய்கின்ற பொழுது
அந்த கியூஆர் கோடுகள்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் வசதி குறைவாக இருப்பது தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த டவர் எல்லாமே ரொம்ப பழையதாக இருக்கிறதுனால அந்த நெட்வொர்க் வசதி குறைவாக இருக்குது என்பது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. கூகுள் பேன்னு சொல்லி அவங்க அந்த நெட்வொர்க் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, டவரை சரியானபடி எடுக்கிறதில்ல. இந்த டவர் எடுக்காதனால எங்களுக்கு ஓவர் பாதிக்குது. இதே மாதிரி நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டவங்களாம் ரொம்ப சிரமத்துக்கு கூட ஆகுறாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வெளியில் வரும்போது அவங்களுக்கு பாவம் அவங்கள்ட்ட பர்ஸில் காசு இருக்கா என்னன்னு கூட தெரியாது. அந்த இடத்துல அவங்க சாப்பிட்டு திருப்பியெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து ஒவ்வொருத்தையும் பேசி அப்புறம் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப சிரமக்கூடிய இதாக இருக்குது. இந்த ஆன்லைன் பரிவர்த்தனை பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்டவங்க இதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா வியாபாரிகளாக எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் மீன்பிடி தொழில் முற்றிலும் முடங்கியுள்ளது. சீர்காழியை அடுத்த பழையார், தொடுவாய், திருமுல்லைவாசல், கீழமுல்வக்கரை, பூம்புகார் உள்ளிட்ட கிராம மக்களில் மீன்பிடியானது பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. பெங்கல் புயல் எச்சரிக்கை எதிரொலியாக அப்பகுதி மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. கடலும் அதிக சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடந்த 7 நாட்களாக கடலுக்கு செல்லவில்லை. இதனால் போதிய வருமானத்தை இழந்து வாழி வரும் மீனவர்கள் நிவாரணம் வழங்குமாறு தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நாங்கள் வந்து தொழிலுக்கு எதுக்குமே போகவே இல்லை. ஏன்னா கடலில் வந்து மீன் வளம் இல்லாத போனதுனால எங்களோட தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஒரு மாத காலமாக நாங்கள் வந்து தொழிலுக்கு போகாதனால இப்போ நாங்கள் தொழிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்கு. அதனால் வந்து கவர்மெண்ட்டில் இருந்து ரிசர்ச்சிலேருந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் தொழிலுக்கு போகக்கூடாது, வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களோட மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப வறுமையாக இருக்காங்க. அதனால் வந்து சீக்கிரம் கவர்மெண்ட்டு எங்களுக்காக ஒரு நிவாரணம் சீக்கிரம் கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். ஃபர்ஸ்டஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாகையில் பெய்த கனமழையால் சாபம் தீர்த்த விநாயகர் கோயிலுக்குள் மழைநீர் சூழ்ந்தது. பெங்கல் புயல் காரணமாக நாகையில் நேற்று 18 சென்டிமீட்டர் கனமழை பதிவானது. இதனால் நகரின் முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இந்நிலையில் புகழ்பெற்ற சாபம் தீர்த்த விநாயகர் கோயிலின் கருவறை வரை மழைநீர் தேங்கியது. இதையடுத்து கோயில் ஊழியர்கள் மின்மோட்டார் மூலம் மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் அரசு கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் நெல்மணிகளை வியாபாரிகளிடம் அடிமாட்டு விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். கனமழை காரணமாக வடக்கு கோட்டை, சோழபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் அவசரமாக அறுவடை செய்யப்பட்டன. ஈரப்பதம் காரணமாக இதனை அரசு கொள்முதல் நிலையங்களில் வாங்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் விவசாயிகள் வேறு வழியின்றி நெல் மூட்டைகளை வெறும் 400 ரூபாய்க்கு வியாபாரிகளிடம் விற்பனை செய்கின்றனர். ஒரு வாரம் 10 நாளாக மழையில் நனைஞ்சு கருது தான் அறுத்து கொண்டாந்து கரை சேர்த்தோம். கரை சேர்த்த பிறகு நெல் போட முடியலன்னா சென்ட்ரு கிடையாது. வியாபாரிகள் வந்து மூட்டைக்கு 400 ரூபா கம்மியாக கேட்குறாங்க. அரசு வந்து உடனடியாக நெல் வந்து விவசாயிடமே அரசு நெல் கொள்முதல் பண்ணணும். இந்த சீசன் மட்டும் விவசாயி எந்த இடத்துல நெல் கருது அறுவடை ஆகுதோ அந்த இடத்த பார்த்து கொள்முதல் பண்ணாதான் விவசாயத்தை கவுண்ட் பண்ண முடியும். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் மலர் விவசாயம் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது மழை மற்றும் அதிக பனிப்பொழிவு காரணமாக மல்லிகைப்பூ உற்பத்தி மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இதனால் இந்த பகுதியிலிருந்து நாள் ஒன்றுக்கு 2 டன் அளவில் மல்லிகைப்பூ வரத்து வரும் நிலையில் தற்போது வெறும் 500 கிலோ மல்லிகைப்பூ மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. வரத்து குறைந்துள்ளதால் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ 1300 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. பூக்கள் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயம் கோடை காலங்களில் அதிகமாகும், விளைச்சல் அதிகமாகும். இது மாதிரி இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி மழை பனிக்காலங்களில் உற்பத்தி ரொம்ப குறைவாகும். வருடம் பூரா இதே முறையில் தான் நாங்கள் விளைவிக்க முடியுது. இதுக்கு அரசாங்கம் வந்து
புதிய தொழில்நுட்பத்தில் இந்த காலங்களிலும் எடுக்கிறதுக்கு என்ன வழிவகை இருக்கோ அதை வந்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன்படி இந்த மகசூல் குறைவான காலங்கள் எடுக்கிறதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தினா தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும். அதுக்கான நடவடிக்கையை அரசாங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். தூத்துக்குடியில் பாலம் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தெற்குச்சோட்டையன் தோப்பு பகுதியில் பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அங்கு பாலம் அமைப்பதால் சாலையின் இருபுறமும் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர்.